அவர் வந்து பாசிசம் பாயாசம் ரெண்டுத்தையும் எதுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்துச்சா பாஜக எடுத்துக்கிறதுக்கு வருவார்னா, இல்லை சார் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி இதற்காக எதையும் செய்ய தயார் அப்படின்னு வேற அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு. சரி ரைட், அவர் என்னென்னவோ சொல்லிக்கிறாரு, என்ன சொன்னார், நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்வாரு. ஸோ அந்த முடிவு எப்போ எடுத்தாருன்னு தெரியாது, அதுக்கப்புறம் என்ன பேசினார் அப்படின்றதும் தெரியாது. இவ்வளோ குழப்பத்தில் வச்சுன்னு இவங்க கூட்டணிக்கு வராங்க, அவங்க கூட்டணிக்கு வராங்க, எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? பேசிட்டே மட்டும் தான் இருக்கிற போறாங்களோ? ஒன்றே கூட்டணி வருதுன்னா இப்போயே சேர்த்து விடுங்க, இல்லை கடைசி நேரத்தில் இந்த கூட்டணிலாம் வந்ததுன்னா சக்கரமங்கலுக்கு வடகரியில் பன்னிக்கறி மாதிரி ஆயிரும் அன்புதாசன். பட் அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு எதிர்பாதை இருந்தது. பல விஷயங்களை வந்து மக்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு அது தெரியுதா, இல்லை நமக்கே தெரியல. அரைட்டு, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களா? அவங்கெல்லாம் அரசியலில் கரை கண்டவர்கள் அன்புதாசன். பாருங்கள், எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி அப்படியே டபால்னு அவங்க வந்து குதிக்க போகிறாங்க. இந்த கூட்டணி எல்லாமா சேர்ந்து பாருங்கள் இவ்வளோலாம் நடந்திருக்குன்னு சொன்னோன்னே அப்போ தான் ஜனங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ இதெல்லாம் நடந்துக்குதா அப்படின்னு அப்படியே இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பார்த்துக்கினே இருங்களேன் நீங்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜியை.